சரியா? தப்பான எண்ணத்துல முதல் கணி எடுத்து பார்த்தேன். ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் ஊர். ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர்ல இருந்து யாரும் வந்திருக்கா? புருஷனுக்கு கை கால் விளங்காம கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு ரொம்ப நாளா நொந்து நூலடைஞ்சு இன்னைக்கு சப்பானை தேடல் வந்து வர்றா. சபானி குறிகாட்டுன்னு வந்துட்டு அப்படின்னா வீட்டுக்காரங்க பாதிப்பு சொல்ல போனா இவர் கோயில் குளங்க கோயில் போகாத கோயில் இல்லை, ஆடாத மாரியாத்தா இல்லை அப்படின்னா எல்லாம் ஆடி பார்த்தா ஒன்றும் முடியாது. சப்பானி தெரியுது அப்படின்னா என்ன செய்யணும்? தீர்த்து கொடுக்கணும், எழுப்பி கொடுக்கணும், கை மடங்களை கையை ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னா அம்பலப்படுத்த வச்சுட்டா கண்ணீர் விட்டு காலப்பட்டு என்று ஒண்ணுமில்ல செல்வாக்கி பண்ணிதான். ஒதுக்கி உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. வாசலுக்கு வாடி உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்பாங்க. சாமி உங்களோட பேரை மட்டும்தான் சொல்லாதே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, எந்த பத்திரிகை வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சாமி கூப்பிடும் போது அந்த வீட்டுல உள்ள ஆம்பளை வந்து சட்டை கட்டிட்டு வந்துருங்க. கவனமா இருப்பாங்க. அடுத்தடுத்து வந்தா தான் சாமி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாவே இருங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க. பேரை மட்டும்தான் சொல்லாது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லாகுளம் கிராமம். வல்லாகுளம் வாங்கயா வாங்கயா உனதான குருவா போதட்டகரா உனதா வாங்க டக்கு. பட்டு தும்பப்பட்டு துரைப்பட்டு சித்திரப்பட்டு அப்படிதான் எதுக்காக வந்தா எல்லாம் நோயை போட்டு நம்மளை போட்டு அழிஞ்சிட்டு இன்னைக்கு கேட்கறது அப்படின்னா வந்துடுறான். தப்பான என்ன சொல்லு சொல்லுங்க. தப்பான சொல்லுங்க. வர்ற அமாவாசைக்கு எனக்கு நேரமான சட்டி போட்டு 21 சுருட்டு வாங்கி வச்சு சரியா? இந்தா நேற்று ஒரு விவசாயம் காடு கரையில் வந்து ஒரு வெற்றி மேல வெற்றி வாய்ப்பு 10 ரூபாய்
ஆள் போக வரலங்க. அப்படி தம்பி உட்காரு. சிலுவைபுரம் ஊரு, சிலுவைபுரம் தூத்துக்குடி மாவட்டம். சிலுவைபுரத்துல இருந்து யார் வந்திருக்கா? கிளமேலுக்கு ரோடு ஏகப்பட்ட சிலுவைபுரம் இருக்கா? வீடு சொன்னா பிடிப்பா. கிளமேலுக்கு பாதை. என் குடும்பமே நாசமா போச்சு, காப்பாத்த ஆள் இல்லையா? அப்பனே இறந்துட்டான், குடும்பம் சீரழிச்சிட்டு அப்படின்னா எல்லாத்தையும் இறந்து விட்டேன் அப்படின்னா உன் வீடு கிளமேலுக்கு பாதை, என் பக்கம் வீடு வடக்காத்த வாசல். இங்கிட்ட ஒரு கொடிக்கேறு கட்டி வச்சிருக்கியா? துணிய பயிர் கேடு அங்க வச்ச செய்வனை, உங்க அப்பனுக்கு வச்ச செய்வனை அப்ப பிடிச்சது. உன் குடும்பம் இன்னைக்கு சீரழிச்சு தின்னாப்பணப்பட்டு உனக்கு ஒரு நோயோட வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா சொல்ல. உனக்கு நோய் இருக்க இல்லையா? யாரா முனியா, யாரா முட்டையா? ஒதுங்கடா. உன் வீட்டை பார்க்கும்போது ஒரு மணியா வந்து நிற்கான், உன் குலதெய்வம். அவனும் வாங்க கட்டுக்குள்ள இருந்திருக்கான். பார்த்தா முனிசாமி கும்பிட்டாரு அப்படின்னா ஊர் ஊரா அங்க இங்க முனிசாமி வச்சு கும்பிட்டு. ஆனா உன் குலதெய்வம் இருக்குமா? வடக்கு இருக்கு உண்மையா? ஆனா பாதி போய் பாதி பாயாம இருக்கு. குஞ்சாறு எல்லையில போய் கும்பிட்டுவாரு அப்படின்னா அது குலதெய்வம் கிடையாது, அது கொண்டு வந்த தெய்வம் தான். உன் குலதெய்வத்தை பார்த்தா பூரங்கோட்டை முனிசாமி வந்து வணங்கி வந்து அப்படின்னா அது இப்போ வணங்குற தெய்வம், அதுக்கு கிழக்கு இருக்கு. சரியா? உன் தெய்வம் பத்திரமா பிடிச்சிக்கோ. உனக்கு வந்துட்டாரு 21 நாள்ல நல்ல சேர்த்து பண்ணிப்பாரு. கிழமை உனக்கு நோய் நொடியில தீர்த்து கொடுத்து வா வா வா. கொடு கொடு. கோட்டை கருப்பூர் வரணும்ப்பா. மேல்மாந்தை எங்க? மேல்மாந்தை ஓடி. மேல்மாந்தை யா பண்ணால் இருக்காங்களப்பா. அப்படியே பார்த்தா கிளமேலுக்கு பாதையை பார்த்துட்டா. வடக்க வீடு, தெற்காத்த வாசல். பையனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் முடியாம சித்திராப்பட்ட சீரழிஞ்சு கல்யாணத்துக்காக தேடி வந்து புரிய வச்சுருக்காங்க. யாரா வாடா வணங்க. வாய் கொன்ற அப்படின்னா பொண்ணு கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னாப்பா. நீ பார்க்காத பொண்ணு இல்லை, நீ பார்த்த பொண்ணு கூட கல்யாணம் அப்படின்னா உனக்கு மாங்கல்யம் வேணும் அப்படின்னா எல்லாமே மாங்கல்யம் வேணும். ஆற்றுல பிரச்சனை இருக்குது, வகுத்துல பிரச்சனை இருக்கு, கையில பிரச்சனை இருக்கு, இடுப்புல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. யார் தெரியுமா? சொன்னா அசிங்கமா இருக்கும். ஒரு சொந்தத்துக்குள்ளேயேதான் சாப்பிடுற வாரிசுக்குள்ளதான் உனக்கு செஞ்சவங்க. மாற்றி மாற்றி செஞ்சு உன் குடும்பத்தை சீரழிச்சு வச்சுட்டாங்க. தீர்த்து கொடுக்குற கோட்டக்கரு சாமி வந்து சொல்றாரு, நீ கோட்டக்கரு சாமி வணங்கி வரியா? அவதான் சொல்ல சொன்னார். சரியா? உனக்கு வெற்றி மலை கிடைக்கும். உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு ஒரு நல்லபடி கிடைக்கும். சுட்டடே சுட்டடே. மாவட்டம் தாண்டி போதா மும்பையிலிருந்து ஒரு பொது புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. தேடி மும்பை நகரமாம் தான், மும்பை நகரம். வா வட தம்பி வா. மும்பையிலிருந்து வந்துருக்கேன். உனக்கு சரியான அமைப்பு இல்லாம உன் குடும்பத்திலையும் பிரச்சனையோட அப்படின்னா சீர்லிச்சு சின்ன பொருட்டு வந்து என்ன வேணும் சொல்லு, உனக்கு நீங்க தரப்போறேன்.
கனி வேணும். கனினா என்னது? குழந்தை அப்படிதானே? அதுக்கான வந்த அவனை உனக்கு 3ஆம் வீட்டுல தங்க வச்சு சரியா? தப்பானிக்கு என்னது சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு தவளை முள் எடுத்து வச்சு குழந்தை உனக்கு 3 மூட்டுலயே தங்க வச்சுருவேன். தவளை முள் எடுத்து 8 கடாய் வெட்டி பொங்க வச்சு சரியா? இன்னைக்கே முடிஞ்சு வச்சுக்கணும். வா அடி வெற்றி வேற வேணும். வேற பார்த்தா என்ன இல்லை. வேற பார்த்தா 5 மூணு அரிசி எடுறா மலை. முதல் கறி வெற்றி அடி. வா மாட்டிலோட மாட்டில பாக்குறாங்க சங்கு பிள்ளைய சங்கு மிங்கி மிங்கி இருக்காங்க. சங்கு யாருப்பா பாப்பா நீங்க போங்க. அவனே பிட்டி தோலாம இருக்காண்டா. எப்படி அப்படிதான் கூட்டி வந்திருக்க? எப்படி அடிக்கடி ஓடி போயிடறான். போட்டு பயங்கர முடிச்சான். உண்மையா பையா? ஒவ்வொரு உரம் வெந்து போச்சு. எப்படி ஒவ்வொரு உரம் உண்மைடா அடிச்சா என்னென்ன பண்றது எல்லா வேலையும் பண்ணிட்டான். அப்படிதானே? இப்ப என்ன மண்டை பைத்தியம் பிடிக்க மாதிரி ஊர் ஓட ஆரம்பிச்சு. அப்படிதானே? எப்படி அப்படிதானப்பா? இன்னைக்கு தீட்டு கொடுக்குறது வந்திருக்கேன். தீட்டு கொடுத்தா எடுத்து வேலை பண்ணிக்க. அறா முடியாது. அறா ஆட்டம் என்ன ஆடாத வாட்டம் எல்லாம் பாடி முடிச்சிட்டேன். அப்படிதானே? நான் சொன்னா கேப்பியா? நீ ஏதா உயிர் பெறும். ஆட்டு பூரா வெந்து போச்சு. அப்படிதானே? எவ்வளோ காப்பாற்று. தண்ணி அடிக்க மாட்டியா? தண்ணி பண்ணா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சா எல்லாம் செஞ்சு போடா. பாவம் நல்ல பொண்டாட்டி வந்திருக்கா. அழகான பொண்டாட்டி. எப்படி குடிச்சா? தண்ணி அடிக்கூடாது. நான் பேச மாட்டேன். அருவா பேசும். 66 அருவா பேசும். 3 நாள்ல எல்லாமே அந்த மனநோய்கள் மாறிடும். சரியா? அடுத்து கோவை மாவட்டம். கோவை கோயம்புத்தூர் உனக்குள்ள போய் அந்த ஆறாவது முன்னாடி அவ்வளவுதான் போய் வாங்க வாங்கம்மா. அவளை போட்டு கண்ணீர் விட்ட கடுங்கி தேடுற எப்படி எது தேடுற நிம்மதி இல்லை. பூரா இப்படி இருக்கு. அப்படிதானே? தீர்த்து கொடுத்தா சப்பானிக்கு என்ன தர சொல்லு. என்ன
சும்மா கேளுங்க, ஏற்கனவே சாமி நகை விட்டு கொடுத்து குடும்பத்துல பல பிரச்சனை இருக்காங்க. அப்படிதானே? நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு. அப்படிதானே? எப்படி அது தீர்த்து கொடுத்த பாருமா 3 நாளே தீர்ந்து இப்படி வெற்றி அடி வா. அடி மாவட்டம் தோப்படப்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் தோப்படப்பட்டியில இருந்து யாரும் வந்துட்டா வாங்க இங்கே கவலைப்பட்டுட்டேன். எப்படி என்னப்பா நிறைவேறணும். நிறைவேற்ற என்னது கேட்க நிறைவேற்றணும். நிறைவேற்றி போது என்னது சொல்லு. அரா இதா இப்படிப்பா வெற்றி அடி வா வெற்றி வைக்க 3 நாள் கிடைக்கும். 3 நாள் கிடைக்கும். மேல்மாந்தை கிராமம், மேல்மாந்தை நம்பர் இருக்காங்க. ஒரு பையனுக்கு ஒரு கை விளங்காம மடங்கி கிடக்கிட்டு வந்திருக்கணும்ப்பா. யாருப்பா ஒரு கை விளங்காம இருக்கணும்ல பத்துல பாட்டுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிதானே? தீர்த்து கொடுக்க வந்திருக்க எல்லாம் கணியறா அம்மாவை என்ன வீடு மைக்கு கூட பக்கத்துல அறா என்ன வீடு வெற்றி. அடுத்த மாசம் அமாவாசைக்கு எனக்கு 3 மாலை கொண்டு வந்து வெற்றியா மாரியம்மா தாய் அடா பூரா பக்கம் அக்கம் பக்கம் எல்லாம் பிரச்சனை. அப்படின்னா அந்த மனையை கட்டி கட்டாம தெரிவிச்சுட்டாரு. அப்படின்னா அந்த மனையை கட்டி முடிக்கணும். அப்படின்னா வெற்றி உனக்கு மனை கட்டுற வாய்ப்பு வந்து அப்படி உனக்கு முக்கியமான இடத்துல பணமும் வரும்பா. பக்கமும் கொடுத்துருப்பா. அப்படின்னா உண்மைப்பா. ஆனாலும் இன்னைக்கு புதுசா தப்பாயிட்ட குறியேற்று அந்த கம்மக்கரையை நிலச்சி நிற்குமா, அதை வச்ச ஒரு கல்லுக்கு சக்தி கிடைக்குமா, அது மூலியமா குறி சொல்லாம வந்து கடனை அந்த தொடர மாடன் உனக்கு வலுவா இருக்கா. சரியா பக்குவமா புடிச்சுக்கொண்டா தோட்ட வேலைக்கு தண்ணி பாய்ச்சி கலையிற அப்படின்னா வாழையும் போட்டிருக்கேன். அப்படின்னா பார்த்தேன். அதனாலும் ஒரு தோட்டத்துக்கே பிரச்சனை, ஒரு பொம்பளையால உனக்கு பிரச்சனை இருப்பான். அப்படின்னா அவ உனக்கு மாந்திரியை கட்டி பண்ணா. ஆனா அந்த தொடர மாடனை காப்பாற்று உனக்கு வெற்றி கிடைக்கும். என்ன மாட மோசமானவனா இருக்கா. பக்கமா பிடிச்சுக்கோ. 2 பெண்டையும் போடுங்க. பிடிச்சுக்கோடியா வெற்றி அடி அடி நர்ஸ் வேலை பார்க்குறேன். அப்படிப்பா கிட்ட வா. ஆனாலும் உனக்கு வகுத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. உட்காரு. டாக்டர் ஆனால்
ஊசி போட்டாலும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. அது பார்த்தா அந்த வீட்டை பார்த்தா அந்த வீட்டை முன்னாடி ஒரு கயிறு கட்டிருக்கு சைடில் ஒரு கயிறு. அது என்ன வாசல தொங்குது என்னது அந்த இடத்துல வந்து நிற்குது ஒரு இறந்த சட்டங்கள் சரியா. அந்த வெளியே பார்க்கும்போது தெற்கு பக்கத்து சைடில் ஒரு போஸ்ட் தெரியுமா கரண்ட் போஸ்ட். அங்கேருந்து வந்தாங்கன்னா ஒரு தகர சீட்டு போகிற இடத்துக்கா அந்த தகரத்தை இருக்கு அங்கேருந்து வருது. அது என்ன வாங்கி குடிச்ச மாதிரி வாசலில் ஒரு சட்டி கிடக்கு இருந்தா நாய்க்கா அந்த ஒரு சட்டி பக்கத்தில் அங்கே வந்து நின்று விளக்கு வருது சரியா. அது தீர்த்து கொடுத்து உனக்கு வரலாம் தீர்த்து கொடுத்து நோய் குடி தீர்த்து கொடுத்தா போதுமா அப்படி இந்தா வா. அடுத்த அமாவாசைக்கு எனக்கு 108 இனிமுச்சக்கணி மாலை கட்டி போடு நோய் தீர்த்து சரியா. எல்லாம் இருக்குமா ஒரு விவரத்திலிருந்து காப்பாற்ற வச்சிட்டோம் சரியா. அதை நானும் உன்னை விட மாட்டேன் சரியா. அதனால 91 நாள் கொஞ்சம் பார்த்துருக்கணும் நீங்க சரியா. ஒரு சின்ன பிரச்சனைலாம் வருது அதை தீர்த்து தந்துடுறேன் வேறாமலை தீர்த்து கொடுத்துறேன். 91 நாள் பார்த்துருந்துப்போம். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அந்த நல்ல காரியம் நிரந்தரமாக இருக்கு. அந்த கோட்டை முனியசாமிக்கு வீடு உன்னையால தான் அந்த பாலை கிடைக்கும். பாலை வாங்கி கொடு அவருக்கு. அப்படித்தான் அந்த கோயிலுக்கு பாலை வாங்கி கொடுத்து இந்த வருஷம் புரட்டாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை இல்லை அங்கே பொங்க வச்சு ஊர் மக்களை காப்பாற்று இந்த வெற்றி அடி.